தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். எதிர்வருகின்ற 30ஆம் திகதி ஜூன் மற்றும் 7ஆம் திகதி ஜூலை 7ஆம் திகதிகளில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற உள்ளது என்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். பிரான்ஸ் இப்போது ஒரு பரபரப்பான சூழலில் உள்ளது என்றே சொல்ல வேண்டும். காரணம், கடந்த 9ஆம் திகதி ஜூன் 9ஆம் திகதி அன்று பிரான்சினுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்திருந்தார். அதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற தேர்தல்கள் இடம்பெற உள்ளது. இந்த தருணத்தில் நாங்கள் இரு முக்கிய நபர்களை சந்திக்க இருக்கின்றோம். முக்கியமாக அதில் போட்டியிடக்கூடிய ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம். அந்த பேட்டிக்கு செல்வதற்கு முன்னதாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் இந்த தேர்தலை நீங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கூற வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உள்ளது. தமிழ் உறவுகள் மீடியா வழியாகவும் ITBC வானொலி ஊடாகவும் இதை நாங்கள் வலியுறுத்தி கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கையிலே தமிழர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாதபடியினால்தான், சுதந்திரமாக சுயநிர்ணய உரிமையோடு வாழ முடியாத சந்தர்ப்பத்தினால்தான் நாங்கள் இந்த தேசங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் அகதிகளாக வந்து மற்றும் இங்கே நல்லபடியாக வாழ்ந்து உழைத்து இங்கே பிரெஞ்சு மக்களோடு பிரெஞ்சுக்காரர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். நேஷனாலிட்டி என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொறிமுறை, அதாவது அசில் கேட்டு அடுத்த கனமே நாங்கள் அகதிகளாக உள்வாங்கப்பட்டு அடுத்த கனவாக இருப்பது பிரெஞ்சு குடிமகனாக வருவது என்பது ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது பிரெஞ்சு குடிமகனாக வருவது என்றால் என்ன, எங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை கடமை என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த ஓட்டு உரிமை என்பது ஒரு முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது ஒரு உங்களுடைய அடிப்படை கடமையும் உரிமையுமாக இருக்கின்றது. n'est pas seulement un droit mais aussi un devoir. எனவே இந்த உங்களுடைய devoir-ஐ நீங்கள் செய்வது, கடமையை செய்வதற்கு உங்களுக்கு எதிர்வருகின்ற ஜூன் 30லும் 7 ஜூலை அன்றும் உங்களுக்கு அந்த கடமையும் அந்த பொறுப்புணர்ச்சியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்லாது உங்களுடைய 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளையும் நீங்கள் இதில் இணைக்க வேண்டும். அதை சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் இந்த கேஷ்லி-கோனெஸ் என்கின்ற ஒரு புறநகர் பகுதி, பாரிஸில் அமைந்திருக்கின்ற ஒரு புறநகர் பகுதி, இது 8வது விச்சியம் சிர்கான்ஸ்கிரிப்ஷன் டு வால் d'Oise என்கின்ற இந்த தேர்தல் இடத்திலே வந்து நாங்கள் ஒரு அழகான ஒரு இடத்திலே நாங்கள் இருவரை சந்திக்க இருக்கின்றோம். கேஷ்லி-கோனெஸ் மேயரனுடைய, அதாவது பெனுவா ஜிமெனேஸ் அவர்களுடைய ஆதரவில் ரம்சி ஜினாவி இந்த தேர்தல் களத்தில் குதித்திருக்கின்றார். விச்சியம் சிர்கான்ஸ்கிரிப்ஷன் டு வால் d'Oise என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிர்கான்ஸ்கிரிப்ஷன் என்று பார்க்கும் பொழுது இதில் என்ன இடங்கள் உள்ளடங்குது என்று பார்த்தால், கேஷ்லி-கோனெஸ், ஆர்னோவில், சார்செல், வில்லிers-le-Bel, Bonneuil-en-France இந்த 5 இடங்களிலும் சரமாரியான தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சார்செல் பவேச்சூர் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம். இந்த பகுதியை அண்டி வாழக்கூடிய தமிழர்கள் இதை கவனமாக உற்று நோக்க வேண்டும். எதற்காக ரம்சி ஜினாவி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த பேட்டியில் நாங்கள் முன்கொண்டு வர விரும்புகின்றோம். இப்போது அவர்களை சந்திப்போம். Merci à tous les deux d'être ici. வணக்கம். Vanakom, bonjour, merci à vous pour l'invitation. Le plaisir est pour nous d'être avec vous aujourd'hui. Alors, comme je vous disais tout à l'heure, notre téléspectateurs et nos auditeurs de notre radio sont plutôt des Tamouls. Donc, okay. C'est pour ça que je jongle un peu entre le tamoul et le français. Merci beaucoup d'être venu. Et aujourd'hui, j'aimerais que vous puissiez parler de vous en fait, parce qu'aujourd'hui vous êtes le candidat, donc je vous donne la parole. Tout à fait, merci. Je me présente, je m'appelle Ramzi Zinaoui, donc je suis conseiller départemental du Val d'Oise et adjoint au maire de la ville de Garges, adjoint de Monsieur Jiménez qui est le maire de Garges qui est à mes côtés. Élu sur Garges depuis 4 ans, impliqué dans la vie locale. Vous évoquiez la communauté tamoule, indienne et sri-lankaise qu'on connaît très bien puisque très implantée sur Garges et sur notre circonscription, sur les villes de Garges, Sarcelles, Villiers-le-Bel, Arnaud et Bonneuil en France, et je suis candidat pour l'élection législative qui aura lieu le 30 juin prochain. Monsieur le maire, vous qui connaissez bien la population tamoule de votre circonscription, pourquoi est-ce qu'on devrait voter pour Ramzi Zinawi aujourd'hui, enfin le dimanche prochain?
Bien, c'est une très bonne question. D'abord, il faut bien le rappeler, ce dimanche 30 juin, c'est le premier tour des élections législatives et nous avons fait le choix avec de nombreux habitants de notre circonscription, des villes de Garges-les-Gonesse, de Sarcelles, de Villers-le-Bel, d'Arneuville et de Bonneuil en France, vous les avez cités tout à l'heure, avec aussi beaucoup de responsables associatifs et également beaucoup d'élus. On a fait le choix de faire en sorte justement que Ramzi Zinaoui puisse être le candidat qui vient incarner finalement le candidat du territoire, le candidat de nos villes. C'est un élu qui connaît parfaitement la ville de Garges-les-Gonesse et le département du Val d'Oise parce qu'il est aussi élu au département, dans la majorité départementale. Il s'occupe plus particulièrement des sujets liés au sport et il nous a fait la démonstration depuis longtemps que c'est un élu qui connaît les dossiers, qui connaît la ville et qui connaît bien les gens. Et moi, à Garges-les-Gonesse, on a la chance d'avoir aussi une communauté tamoule très importante qui est très impliquée dans la vie culturelle, sociale, économique, sportive de Garges-les-Gonesse. On en est très fiers. On travaille beaucoup avec les associations, avec les chefs d'entreprise tamouls et on sait qu'ils sont de plus en plus engagés et impliqués dans le sujet des élections. Et pour nous, c'est quelque chose d'important de pouvoir nous adresser très directement à l'ensemble des Tamouls pour dire dimanche de vous mobiliser fortement en faveur de Ramzi pour faire en sorte justement que les projets que nous portons ensemble puissent continuer à aller de l'avant et surtout pour les porter au plus haut niveau de l'État. C'est ça notre ambition qu'on porte ensemble. Ça me donne l'opportunité de faire la transition pour ma prochaine question. Justement, quels sont ces projets que vous défendez? Alors, les projets qu'on souhaite défendre. Aujourd'hui, le président de la République a dissous l'Assemblée et il y a 3 blocs qui se démarquent avec un bloc d'extrême gauche, un bloc d'extrême droite. Et nous, on a fait le choix de se positionner dans le bloc central avec des valeurs qu'on souhaite défendre qui sont celles des valeurs républicaines, du vivre ensemble, de l'apaisement. C'est ce qu'on essaye de démontrer tous les jours à Garges avec toutes les communautés qui composent notre ville et le territoire. Donc on organise de nombreux événements autour des différentes communautés avec l'idée que chaque communauté participe à l'événement des autres communautés pour que les communautés puissent apprendre à se connaître, à se découvrir et à se respecter entre elles. Donc nous, ce qu'on souhaite défendre, c'est des valeurs de vivre ensemble et d'apaisement. Ensuite, on souhaite également porter des projets sur la sécurité, de la même manière qu'on l'a fait sur notre ville de Garges et sur le département du Val d'Oise, avec la création de centres de supervision de caméras pour permettre plus de réactivité sur des scènes de violence ou d'agression. Donc, sujet sécurité très important pour nous. Et également l'éducation. On souhaite porter des projets sur l'éducation et notamment sur l'absentéisme des professeurs. Aujourd'hui, on est souvent interpellé, moi qui suis conseiller départemental et qui siège dans les conseils d'administration des collèges du territoire, on est souvent interpellé par les parents par l'absentéisme des professeurs. Très souvent, on se retrouve avec un parent d'élève qui vous dira cette année, pendant 4 mois, mon enfant n'a pas eu de prof de maths. Et ça, c'est des choses des sujets qu'on souhaite porter au plus haut sommet de l'État pour que des mesures soient prises en ce sens afin d'éviter ces sujets. On souhaite également porter les sujets sur le pouvoir d'achat. Aujourd'hui, l'inflation est importante et sur notre territoire, beaucoup en souffrent. On souhaite vraiment adopter des mesures pour permettre une amélioration du pouvoir d'achat et une réindustrialisation aussi de notre économie et de nos entreprises. Quand vous parlez de l'apaisement du climat politique qui est de plus en plus effervescent en ce moment, ça me fait penser à la communauté tamoule qui s'inquiète de plus en plus pour son intégration sociale et politique aussi, parce que de plus en plus de Tamouls cherchent à s'intégrer aussi politiquement. Mais le climat actuel en France, c'est pas encourageant, je veux dire, parce que qu'est-ce que vous avez à dire à notre public? Exactement, c'est pour ça que ça fait partie des premiers points que j'ai évoqués. C'est une candidature, on souhaite vraiment un apaisement sur le pays parce que, comme vous l'avez évoqué, et cette dissolution en est la preuve, il y a un contexte qui est très tendu. Des tensions, des communautés qui se tournent le dos et des tensions qui naissent. Nous, comme je vous l'ai dit, ce qu'on souhaite, c'est vraiment favoriser le vivre ensemble dans le respect des valeurs républicaines. Et chez nous, à Garges en tout cas, ou même à Sarcelles et à Villiers-le-Bel, parce que c'est des territoires que je connais très bien, la communauté tamoule est très bien intégrée. Nous, on travaille au quotidien avec les associations tamoules, dont je félicite vraiment le dynamisme, parce que ce sont des acteurs, des interlocuteurs incontournables pour nous. Des événements qui sont organisés régulièrement en partenariat avec la commune qui porte ces événements, comme dernièrement, il y avait plus de 1000 personnes sur
sur le parvis de l'Hôtel de Ville pour la grande fête de Holi. Donc c'est des événements qu'on est très heureux d'organiser à Garges-les-Gonesse et c'est ce qu'on souhaite promouvoir à l'échelle de toute la France et de partout où est implantée la communauté tamoule. Alors, vous avez évoqué les questions de sécurité, d'éducation, etc. Ce sont aussi des sujets qui touchent la communauté tamoule, mais la communauté tamoule qui est toujours entre deux cultures, deux histoires, deux climats, on va dire. Même si on vit ici, on est toujours ancré dans notre passé historique et politique, puisque nous venons quand même d'une communauté issue principalement de l'asile. Ouais. Ce sont des anciens réfugiés politiques qui vont voter pour vous. Donc cette communauté tamoule la vit avec une appréhension de la vie politique en France, avec les questions aussi de comment dire, comment est-ce qu'on peut sauver encore le peuple tamoul qui vit encore, qui survit encore au Sri Lanka. Nous avons quand même perdu 146 679 personnes en l'espace de 6 mois en 2008. Et comme vous le savez, même à Garges, on fait aussi des commémorations pour le 18 mai. Monsieur le maire est très au courant de tout ça. On est très reconnaissant de vos efforts pour reconnaître le génocide tamoul. Aujourd'hui, qu'est-ce que vous avez à dire à notre peuple? Oui, en effet, je participe moi-même à ces commémorations avec Monsieur le maire. Alors nous, ce qu'on souhaite, c'est porter ce génocide qui a eu lieu aux plus hautes instances des pouvoirs de l'État, mettre le sujet sur la table, de faire en sorte qu'il soit connu de tous et porté, qu'on mette la question et qu'il puisse y avoir une reconnaissance justement de ces crimes qui ont été commis et dont ont souffert beaucoup de nos concitoyens d'origine tamoule, de par leur famille ou leurs amis et des proches. Monsieur le maire, pour clôturer cette interview, comment est-ce qu'on peut inciter les jeunes à aller voter? D'abord, vous l'avez dit tout à l'heure, c'est extrêmement important qu'on soit le plus nombreux possible à aller voter. C'est une élection importante puisqu'elle va redessiner l'Assemblée nationale française demain. Et c'est à l'heure où on voit et on entend parler beaucoup des extrêmes qui montent de plus en plus, c'est très important d'envoyer un élu qui est un élu justement de l'arc républicain, qui est un élu qui cherche à l'apaisement de la société, un élu également qui a des convictions fortes et des valeurs fortes, et notamment dans la défense des sujets, des problématiques portées par la communauté tamoule, et notamment par les Français d'origine sri-lankaise, qui sont très importants à Garges-les-Gonesse, à Sarcelles, à Villers-le-Bel, à Arnouville et à Bonneuil en France. Et à cela, à toutes ces familles-là, je les appelle à se mobiliser massivement, à inviter vos amis, à vos familles, à vous déplacer le dimanche 30 juin, à faire en sorte de pouvoir voter Ramzi Zinaoui pour justement que les sujets qu'on défend, comme on le fait ici à Garges-les-Gonesse, avec toute la communauté tamoule, qu'on puisse continuer à les porter ensemble et encore plus fort et encore plus loin. இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பேட்டியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உரிமை, அதாவது வாக்குரிமை என்பது எங்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு உரிமையாக இருந்ததுனாலும், அதாவது அது எங்களுக்கு இங்கே பிரான்சிலே அது எங்களுக்கு ஒரு முன்னுரிமையாக இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வாக்குரிமை பெற்றவர்கள், அகதியாக இருந்து பிரான்சிலே பிரெஞ்சு குடிமகளாக உள்வாங்கப்பட்டவர்கள், தயவு செய்து இந்த வாக்குரிமையை நீங்கள் பாவிக்க வேண்டும். இது உங்களுடைய கடமையாகவும் உரிமையாகவும் இருக்கின்றது. எனவே நீங்கள் இன்று ராம்சி ஜினாவி அவர்களுடைய வாதங்களை கேட்டீர்கள். மிஸ்டர் மேர் Garges-les-Gonesse, Benoît Gimnez அவர்களுடைய வாதங்களையும் கேட்டீர்கள். எதற்காக தனது கட்சிக்காரர் ராம்சி ஜினாவிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பதனையும் கேட்டு அறிந்திருப்பீர்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். Merci à tous les deux. Merci à vous pour votre invitation. Merci. பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றார்கள். இந்த அறிமுகங்கள், மக்களிடம் வாக்கு கேட்பது என்பது வெள்ளிக்கிழமை இரவு 12 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. இது முதலாவது சுற்று. வல்துவாஸ், கார்ஜ்-லெஸ்-கோனேஸ், அர்னோவில், சாசெல், பொனோய் ஓ பிரான்ஸ், வில்லியலூபெல் போன்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வேட்பாளர் இப்பொழுது இங்கே இந்த நிகழ்ச்சியில் அறிமுகமாகி இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றார். அவர் என்னென்ன கொள்கைகளை எல்லாம் முன்வைக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது நேரடியாக அவருடைய கருத்துக்களாக நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். நாட்டில் கொந்தளிப்பான ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த கொந்தளிப்பான நிலையில் இருந்து மக்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும். அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு மக்கள் பக்கத்தில் பலம் இருந்தால்தான்
அந்த கொந்தளிப்பு என்பது முடிவுக்கு கொண்டுவரப்படும். அதிலே காஸ்லே கோனேஸ் முதல்வர் அவர்கள் இவருக்கு பக்கபலமாக நிற்கின்றார். ஆகவே காஸ்லே கோனேஸ் முதல்வர் அவர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். குறிப்பாக தமிழ் மக்களோடு அவர் பல்வேறு விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். காஸ்லே கோனேஸ் நகர சபையில் நடக்கின்ற விடயங்கள் அனைத்திற்கும் தமிழ் மக்களையும் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்த வைக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களால் அழைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர் அங்கெல்லாம் வந்து தமிழ் மக்களோடு உரையாடி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். தமிழ் மக்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை செவிமடுக்கின்றார். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வேட்பாளர் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் முன்னிக்கின்றார். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று காஸ்லே கோனேஸ் நகர பிதா உங்களிடத்தில் மிக அன்பாக தாழ்மையாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதை எல்லோருமே கருத்தில் கொண்டு குறிப்பாக இளையோர்கள் இங்கே முன்வர வேண்டும் என்று நகர பிதா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். காரணம், இந்த தேர்தலில் தற்பொழுது வேட்பாளராக உங்கள் முன்னிலையில் அறிமுகமாகிக் கொண்டிருப்பவர் இளைஞராக இருக்கின்றார். அவர் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் மிகவும் கவனம் செலுத்துகின்ற ஒருவர், விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு கொண்ட ஒருவர். அவர் இங்கே முன்வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம், இப்பொழுது ஒலிம்பிக் சுடர் என்பது பிரான்ஸ் நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒலிம்பிக் சுடர் காஸ்லே கோனேஸ் பகுதிக்கும் கொண்டுவரப்பட வேண்டும். இதற்கான முயற்சிகளை நகரபிதா ஏற்கனவே எடுத்திருந்தாலும் கூட இவரும் அந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார். அநேகமாக காஸ்லே கோனேஸ் லகார் பகுதிக்கு, அதாவது காஸ் சாசல் லகார் பகுதிக்கு இந்த ஒலிம்பிக் சுடர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுபோன்று தமிழ் மக்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது அந்த விடயத்திலும் கவனம் செலுத்தக்கூடியவராக, தமிழ் மக்களை தெரிந்தவராக, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவராக இந்த வேட்பாளர் இருக்கிறார். எனவே இவர் உங்களிடம் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று உங்கள் வாக்குகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செய்து முடிவு செய்து கொள்ள வேண்டும்.